ஹாய், வெல்கம் டு அவர் தமிழ் ராக் சேனல். இன்றைக்கி வந்து எறா போட்டு காரக்குழம்பு செய்ய போகிறேன். எறா தலை இதெல்லாம் போட்டு காரக்குழம்பு செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் அரைச்சிக்கிறேன் பேஸ்ட்டு. வெங்காயம் தேவையான அளவு வெங்காயம், தக்காளி தேவையானது, தேங்காய் சும்மா ஒரு பிட்டு, அதே மாதிரி புளி, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இது மிக்சியில் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வாங்க தாளிக்கலாம். நான் வந்து அரைக்கும் போது சின்ன வெங்காயமும் சேர்த்தே அரைச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம கடுகு கொஞ்சம் போடலாம். கடுகு கொஞ்சம், வெந்தயம், கருவேப்பிலை. இப்போ இதில் நம்ம வந்து கத்திரிக்காய் போடலாம். கத்திரிக்காய் இதுலேயே அந்த எறா கொஞ்சம் எறா தலை கொஞ்சம் இதெல்லாம் போட்டுடணும். நல்லா வதக்குங்க. மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பார்த்து போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் உப்பு போடலாம். இது ஏன்னா கத்திரிக்காய் வேகணும், அது வரைக்கும். பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச இது போட்டுடலாம். ஜீரா மெத்தி பவுடர். ஜீரா மெத்தி பவுடர் தமிழில் என்ன சொல்லுவாங்க? கேபுலிங்க போட்டாச்சு. ஜீரா மெத்தி பவுட்ரு அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணிடணும். அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. எல்லாமே ரெடியாக இருந்தால் ஒரு 10 மினிட்ஸ் தான் இதெல்லாமே. ஓகே, இது நல்லா கொதிக்கணும். அந்த எறா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. கொதிச்சப்புறம் நம்ம இறக்க வேண்டியது தான். நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து மாங்காய் போடலாம். அவ்வளோதான். மாங்காய் ஒரு 10 நிமிஷம், 5 நிமிஷம் போதும். ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, கத்திரிக்காய், மாங்காய், எறா போட்டு காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு எறா கொதிக்குது. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. வாங்க லஞ்சு, சாட்டர்டே லஞ்சு சாப்பிடலாம் வாங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.